இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 122nd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த கிஞ்சோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கேப்டன்ஸ்லாம் அங்க இருந்து கிளம்பறத பார்த்து நம்ம ரூக்கியா எங்கடா போறீங்கன்னு கேட்கும்போது இச்சிகோ உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. முடிவை எடுத்துட்டான், அதனால தான் கிளம்புறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த சோல் சொசைட்டி இருக்குதுல, அது முதல்ல நம்ம இச்சிகோக்கு அந்த சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் பேட்ச் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி அந்த கிஞ்சோ வந்து இந்த மாதிரி ஒரு சோல் ரீப்பரா இருந்திருக்கானா, சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா இருந்திருக்கானா. சோ கண்டிப்பா அந்த கிஞ்சோ வந்து நம்ம இச்சிகோவை மீட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க வந்து வச்சிருக்காங்க. அப்படி அவன் மீட் பண்ணா அப்படின்னா நம்ம இச்சிகோட சேர்த்து அந்த கிஞ்சாவையும் வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு தான் சோல் சொசைட்டில இருக்கிற எல்லா கேப்டன்ஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேப்டன்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேரையும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு. ஆனா ஒரு பாயிண்ட்ல மேபி நம்ம இச்சிகோ வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறான் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு தரலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அவங்களோட பவர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த ஒரு டிசிஷனுக்கு சோல் சொசைட்டில இருக்கும்போது ரூக்கியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பா. கண்டிப்பா அந்த கிஞ்சோ பையனோட வார்த்தைகளுக்குலாம் நம்ம இச்சிகோ வந்து மயங்க மாட்டான், அவன் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் சண்டை போடுவான் அப்படின்னு நம்ம ரூக்கியை எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ இந்த இடத்துல அந்த கிஞ்சோட வார்த்தைகளுக்கு வந்து விழுகாம இப்பவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் சண்டை போடுறான், எதையும் அழிக்கிறதுக்காக கிடையாது. தன்னை மானிட்டர் பண்றதுக்காக தான் ஒரு சோல் ரீப்பரா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிஞ்சோ வந்து சோல் சொசைட்டிக்கு எதிராக திரும்பி இருப்பான். ஆனா அதே உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இச்சிகோ இன்னும் சோல் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படிங்கும் போது அவனை ஒரு ரெண்டாவது சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா மாத்தினது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம இச்சிகோ முதல்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். என்னைக்குமே அவனோட பாதையை வந்து மாத்திக்கிட்டதே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவரோட அவன் வந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வர இந்த ஒரு பயணத்தால ஆயிரக்கணக்கான வருஷமா தன்னோட ரூல்ஸ்ல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராத சோல் சொசைட்டியே அவங்க வந்து மாறி இருந்திருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரே ஒரு பர்சனல் அப்படின்னா அது இச்சிகோ தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது நம்ம ரூக்கியா நினைக்க. அதுவே இச்சிகோவோட சண்டை போட்டு இருக்கிற அந்த கிஞ்சோ இருக்கிறான்ல, அவனுக்கு நம்ம இச்சிகோ பார்க்க கடுப்பாகும். ஏன்னா அவனுக்கு சோல் சொசைட்டியோட உண்மையை தெரிய வரும்போது சோல் சொசைட்டிக்கு எதிராக அவன் வந்து நிக்கிறான். பட் நம்ம ஹீரோக்கு சோல் சொசைட்டியோட உண்மையை தெரிய வரும்போது அவன் சோல் சொசைட்டிக்கு அப்பவுமே ஆதரவா வந்து நிக்கிறான். சோ அப்படி பார்த்தா கிஞ்சோவோட எண்ணங்களுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டா இருக்கிறான் அப்படிங்கும் போது கிஞ்சோவோட எண்ணங்கள் வந்து தப்புங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு தெரியறான். சோ என்னோட எண்ணத்தையே வந்து தப்புன்னு சொல்றியாடா, என் முடிவை தப்புன்னு சொல்றியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ மேல அவனுக்கு பயங்கர கடுப்பு இருக்கும். ஏன்னா அந்த கிஞ்சோ பண்ற விஷயங்கள் தப்பு அப்படின்னு அந்த கிஞ்சோ வந்து நினைக்கவே இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிஞ்சோட பிளேட ஒரு பாயிண்ட்ல உடைச்சிட்டு அவனை நாக் அவுட் பண்ணும்போது ஹீரோ இருந்த கிஞ்சோ நம்ம ஹீரோவை பார்த்து ஒருவேளை எனக்கு பதிலா நீ வந்து முதல்ல ஒரு சோல் ரீப்பரா மாறி இருந்த அப்படின்னா இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறி இருந்திருக்குமோ அப்படின்னு நான் வந்து நினைக்கும் போது டக்குனு அந்த சுகிஷிமா பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்க ரூக்கியோட பாடிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ரூக்கா வெளியே வந்து அந்த ஒரு அட்டாக் வந்து வாங்குறா. இந்த தடவை வந்து உண்மையிலே கொலை பண்றதுக்கு தான் போறேடா அப்படின்னு கேட்கும்போது கிஞ்சோ அந்த சுகிஷிமா வந்து கத்திக்கிட்டு இருப்பானா, ஃபேக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, அவனை வந்து நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ரூக்கா வந்து கத்துறான். நம்ம எல்லாரையும் கிஞ்சோ வேணா காப்பாத்திருந்திருக்கலாம், ஆனா கிஞ்சோவை காப்பாத்தினது இச்சிகோ தான் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. இந்த சுகிஷிமா தனியா ஒரு இடத்துல இருந்திருப்பானா, அவனுக்கு வந்து லைக் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க போல. சோ அந்த ஒரு டைம்ல தான் இந்த கிஞ்சோ வந்துட்டு அந்த சுகிஷிமா வந்து தங்க கூட சேர்த்து இருந்திருப்பான். அவனுக்கு இந்த ஃபுல் பிரிங் பவரை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கிஞ்சோ வந்து சொல்லி கொடுத்துருப்பான். ஆனா நீ வந்து செத்து போயிட்ட அப்படின்னா அதை வந்து நான் எப்படி சமாளிக்குங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி தள்ளியேன்னு சொல்லி அவன் வந்துட்டு அலற மாதிரி காட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த யூகியோ இருக்கிறான்ல, அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பானா, கூடவே அந்த ஜாக்கியுமே வந்து உயிரோட தான் இருப்பாங்க. பரவாயில்லையே உயிரோட இருக்கிற எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது பார்த்தா அவளோட ஃபுல் பிரிங் பவர் இருக்கும்ல, அது அவளை விட்டு போயிருந்திருக்கும். உயிரோட தான் இருக்கிறேன், பட் இருந்தாலும் அந்த ஜிரிக்கோ அவன் பவரோட சேர்ந்து எப்படி இறந்து போனானோ அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த ஜாக்கி வந்து நினைப்பா. இன்னொரு பக்கம் அடிப்பட்ட நம்ம ரூக்கா இருக்கிறாள், அவளை நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் வந்து காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாங்க. அதுவே அந்த சிகிஷிமாவை அவனோட அப்ரண்டிஸ் ஆன அந்த மோயிங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் வந்து அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருப்பானா. அப்ப அந்த மோயிங்கிற பையன் எந்திரிச்சிட்டீங்களா, நல்ல வேலை, நீங்க தான் இருக்கலே ஸ்ட்ராங்கான ஒருத்தர், நீங்க வந்து என்னைக்கு தோத்து போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களோட அப்ரண்டிஸ், என்னைக்கு வந்து உங்க கூட தான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த மோயை பார்க்கும்போது அந்த சுகிஷிமாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன்னா அந்த கிஞ்சோ இல்ல, அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா நான் வந்து தனியாயிருவேன் அப்படின்னு உனக்கு வந்து தெரியாதான்னு அந்த கிஞ்சோவை பார்த்து அவன் வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. பட் இப்ப இந்த மோய் வந்து இந்த சுகிஷிமாவை கூட இருக்கிறான் அப்படிங்கும் போது மேபி நீ இறந்து போயிருந்தாலும் நான் வந்து தனியா இருக்க மாட்டேன், மோய் வந்து என் கூட இருப்பான் அப்படின்னு உனக்கு வந்து தெரியுமோ அப்படின்னு அவன் வந்து நினைப்பான். இன்னொரு பக்கம் உரஹாரா அந்த ரூக்கா வச்சிருந்திருக்க ரூமுக்கு வந்து போவாரா, பார்த்தா அவன் வந்து கிளம்பி இருந்திருப்பான். நேரா ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு நம்ம கிஞ்சோல இருந்து இச்சிகோ வரைக்கும் எல்லாருக்குமே அப்படியே தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் பை நாங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப அப்படியே சோல் சொசைட்டில காட்டுறாங்க. பார்த்தா நம்ம கேப்டன் ஷீரோ இருக்கிறார்ல, அவர்கிட்ட இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. சோ நம்ம இச்சிகோ வந்து சேஃபா இருக்கிறான் அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்ல ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கான் போல, நல்லது அப்படிங்கிற சொல்லி அப்பதான் அவருக்கு மூச்சே வரும். ஆனா அதே நேரத்துல ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறார்ல, சோ அவர்கிட்ட ஸ்டெல்த் ஃபோர்ஸ் சேர்ந்த
ஒருத்தன் போயிட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த ஸ்குவாட் 13ஓட லூட்டனட்டான ரூக்கியா திருப்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அவங்க திருப்பி வந்துட்டு போறாங்கடா, எதுக்கு தேவையில்லாம எங்கிட்ட வந்து சொல்றேன்னு கேட்கும்போது கூடவே இச்சிகோவும் வந்திருக்கான்னு சொல்லுவான். பார்த்தா மத்த கேப்டனுக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வருமா, நம்ம சிஞ்சி இருக்கிறானுங்களா அந்த விசார்ட்ஸ் அவனுங்களும் அங்கதான் இருப்பானுங்க. சோ அவனுங்களுக்குலாம் தெரிய வரும்போது நம்ம ஷன்னுமே ஓகே அந்த இச்சிகோ பையன் இங்க ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா இருக்கிறான் அப்படிங்கும்போது அவனோட காம்பேக்ட் பாஸ், சோ அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்குது. மேபி அவன் அதை ரிட்டர்ன் கொடுக்க வந்தா கூட ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுவே நம்ம ஹீரோ வெறப்பா அப்படி அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்க ரெஞ்சி அவனை பார்த்துட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து டேய் நீங்க என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கத்துவானா, யமமோட்டோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் பெர்மிஷனோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நடந்து வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மீட்டிங் ஹாலுக்கு போகும்போது அந்த இடத்துல எல்லா கேப்டனுமே இருப்பாங்களா, பரவாயில்லையே என்ன வரவேற்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சொல்ல அந்த ஃபூயி வந்துட்டு எல்லாரும் கிடையாது, எப்ப போல கேப்டன் ஷன்னும் கேப்டன் ஷீரோவும் வரலன்னு சொல்லுவான். அந்த இடத்துல அந்த கென் இருக்கிறான்ல அந்த விசார்ட்ஸ் சேர்ந்தவன் அவன் வந்து திருப்பி ஒரு கேப்டனா மாறி இருந்திருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு யமமோட்டோ அங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ வந்து நிக்க வச்சுட்டு நீ நல்ல ஒரு வேலை வந்து பண்ணியிருக்க, உனக்கு வந்து நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி டயலாக் பேசிட்டு இருக்கும்போது போதும் போதும் அதை பத்திலாம் நான் பேசுறதுக்காக இங்க ஒன்றும் வரல, அந்த கிஞ்சோட பாடியை ரெஞ்சி இந்த சோல் சொசைட்டிக்கு எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால அவன் பாடி வந்து நான் திருப்பி எடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன், எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபியூனரல் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஈவன் நம்ம சிஞ்சி இப்போ ஒரு கேப்டனா தான் இருப்பானா, நீ என்ன பேசுற உனக்கு தெரியுதான்னு சொல்ல வரும்போது அந்த ஃபூயி உள்ள வந்துட்டு ஆமா ஆமா அவன் வந்து நிறைய சோல் ரீப்பர்ஸோட உயிரை வந்து வாங்கியிருக்கான், அது மட்டும் இல்லாம எத்தனை பேரோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அவன் வந்து அன்வான்டா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்திலாம் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவனோட ஃபேமிலி வந்து அவன் அஃபெக்ட் பண்ணியிருக்கான், அவனை வந்து நீ எப்படி மன்னிக்கலாம், அவனுக்கு நீ ஒரு ப்ராப்பரான ஃபியூனரல் வந்து நடத்த போற அப்படின்னு சொல்றதே வந்து அவன் செஞ்ச தப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிற விதம் தான், இது எப்படி நீ பண்ணலாம் அப்படிங்கும் போது சும்மா ஏதோ வளரிட்டு இருக்காதீங்கடா, அவன் செயலுக்கு நான் மன்னிப்பெல்லாம் ஒன்று கேட்கறதுக்காக வரல, அவனை நான் மன்னிக்கவும் கிடையாது, அவன் என் ஃபேமிலியை என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உண்மைதான், பட் இந்த இடத்துல நான் உயிரோட தான் இருக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, ஸோ அதனால தான் கேட்குறாங்க போது அப்படியா அப்படின்னா இந்த ஒரு முடிவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் தான் காரணமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சி நான் வந்து ஒரு சோல் ரீப்பர், அவனும் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் தான், ஸோ ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா இதுக்கு முன்னாடி இருந்த சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரோட பாடிக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பான விஷயமா தெரியல, ஏன்னா நானும் இந்த இடத்துல இன்னும் ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பரா கன்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லுவான். ஸோ அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தான், ஏன்னா நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு அவனோட இந்த சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவியை வேணாம் வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு வந்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படி பண்ணல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோட ஆசையை வந்து அந்த இடத்துல கிராண்ட் பண்றாங்க. அப்படின்னா சரி இங்கிருந்து நான் பதுக்கி கிளம்புறேன், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஏதோ இந்த ஒரு பாஸ் இருக்குதுல இப்படின்னா என்ன அர்த்தம்னு அடுத்து வரவனுக்குலாம் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போவான். நம்ம கேப்டன் ஷீரோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல கேப்டன் ஷன்னுமே வருவாரா, இச்சிகோ இங்கிருந்து கிளம்பிட்டான்னு சொல்லும் போது அந்த பாஸ் அவன் கூட எடுத்துட்டு போனான்னு கேட்க அப்கோர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம என்ன அவனுக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலுமே ஸ்டில் நம்மள நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னும் சொல்ல போனா வந்து பயங்கரமா வளர்ந்துட்டான், சின்ன பசங்களா வளர்றாங்க அப்படிங்கும் போதே நமக்குலாம் வயசாகுதுங்கிற விஷயம் அப்படியே தெரியுதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த கிஞ்சோட பாடி எடுத்துட்டு அப்படியே நம்ம ரூக்கியாக்கு இன்னும் எத்தனை தடவை உனக்கு பாய் பாய் சொல்ல போறேன்னு தெரியல, பட் பாப்போம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். ஸோ அதுக்கப்புறம் சோல் சொசைட்டில எல்லாரும் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் அதை வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சோல் சொசைட்டில இருந்து திருப்பியும் ரியல் வேர்ல்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோக்காக அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் இன்னும் சீரிஸ் வந்து முடியல, ஒரு 1000 வருஷம் பழைய வில்லன் ஒருத்தன் வர போறான், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்டே டியூன்ட். யா, தேங்க்யூ.